Hi, this is Jeeva. Welcome to Tamil Nadu Trading Academy. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூடியூப் அல்கோரிதமுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 பிலோ வந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை மதியானம் ட்ரேடிங் செக்ஷன்லேயே நம்ம டெலிகிராம் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஐவி கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரீமியம் ஃபுல்லாக டீகே ஆயிரும். அது நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா 400லேருந்து 260 ப்ரீமியம் வந்துச்சு. இன்றைக்கி பர்டிகுலராக மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே 50 to 60 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் டீகே ஆச்சு, போத் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில். அதனால தான் மார்க்கெட் மொமெண்டம் வராதுங்கிறது நம்ம முன்கூட்டியே நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங் எவ்ரிடே மார்க்கெட் ஹவர்ஸ் முன்னாடி லெவல்ஸ் கொடுத்துருவோம். இன்றைக்கி பவர் இஷ்யூனால நம்ம கொஞ்சம் லேட்டாக லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு கால் ஆப்ஷன் சைடில் ஒரு 1 day 1 trade 1 index கான்செப்டில் எடுத்திருந்தோம். ஒரு லாட்டு 15 பாயிண்ட்ஸ் தான் டெய்லியும் டார்கெட்டு. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1053க்கு நான் மென்ஷன் பண்ணி ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தேன். ஆல்ரெடி கால் ரைட்டர்ஸ் புட் ரைட்டர்ஸ் ஹை ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க, அவங்க சேஃபாக இருக்காங்க. மார்க்கெட் ஆல்ரெடி ஆப்ஷன் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் 50 to 60% போயிடுச்சு. மார்க்கெட்டில் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் வரமாட்டாங்கிறது எல்லாமே வாய்ஸ் மெசேஜ் கிளியராக கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்கே இன்ட்ராடேவோட ரெசிஸ்டன்ஸ் எது வரைக்கும் போகும், இன்ட்ராடே சப்போர்ட் எதாக இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 o'clock தான் கன்சால்டேட் வித் 24,640 போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 620 to 640 டைம் ஆகிறதுக்கு 3 o'clock 15 தான் அந்த டைம் போச்சு. இதுதான் இன்ட்ராடே லெவல்ஸ். ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸ், கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸ், இப்படி தான் இருக்கும். நம்ம அதில் சின்ன ப்ரீமியம் லோ டைம் ஃப்ரேமில் வச்சு ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் விண்டு, இல்லைனா எந்த ஒரு மொமெண்ட்டமும் நம்ம எடுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் எஃப்ஐ டேட்டாஸும் பார்த்துடலாம். எஃப்ஐ டேட்டாஸ் பொறுத்த வரைக்கும், கேஷ் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் 1076 crores பை. டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் 2567 கோடி பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் நெட் 2 பேருமே நெட் பையராக இருக்காங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆப்ஷன்ஸில் எஃப்ஐஎஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஸ்ட்ராங் பேரிஸில் இருக்காங்க. கிளைண்ட்டுங்கிறது நம்ம தான். இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸில் ஸ்ட்ராங் பேரிஸ் இருக்கும். ப்ரோ ட்ரேடர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷனில் மீடியம் புல்லிஷில் இருக்காங்க. டிஐஎஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் மீடியம் புல்லிஷில் இருக்காங்க. மிக்சடு சினாரியோவாக இருக்குது. ப்ரீமியம் ஆல்ரெடி டீகே ஆயிடுச்சு. ப்ரீமியம் இனிமேல் மெயின்டைன் ஆனால் தான் மார்க்கெட் மொமெண்டம் கொடுக்கும், இல்லைனா போத் சைடு, அந்த சைடு இந்த சைடு ஸ்பைக் ட்ராப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மிக்சடு சினாரியோ இருக்குது. நாளைக்கு பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24,600 ஸ்டாடல் இருக்குது, ஃபாலோட் பை 700, 800, 25,000 கால் ரைட் இருக்குது. புட் ரைட் பார்த்தீங்கன்னா 24,600, 24,500 மட்டும் தான் புட் ரைட் ஹெவியாக இருக்குது. ஃபாலோட் பை இனிமேல் மார்க்கெட் டவுன் வந்தது புட் ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 24,800, 24,500 ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் இது 24,500ம் 25,800 இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, 2 பேருமே ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ரீமியம் ஹை ப்ரைஸில் செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஓப்பன் பாருங்கள், ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போது 263.4 ஸ்டாடல் ப்ரீமியம் ஓப்பன் ஆச்சு 9:15க்கு. டேட் 4 June 2025 9:15 ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன உடனே கால் ஆப்ஷன் சைடும் சரி, புட் ஆப்ஷன் சைட்லையும் சரி ப்ரீமியம் டீகே ஆச்சு. அதனால தான் போத் சைடு காலையில் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தால் லாஸ் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 o'clock 180 வந்துச்சு. அப்படியே டிகே ஆகி கன்சால்டேட் வித் பாசிட்டிவ் பயாஸில் இருந்தனால ப்ரீமியம் டிகே ஆகி 150 க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஒரு 140 ஓப்பன் ஆகலாம். 140லேருந்து 120க்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நியூ டைப் ஆஃப் ஆப்ஷன் செல்லர் உள்ளார வருவாங்க. இல்லை ப்ரீமியம் டிகே ஆச்சுன்னா மார்க்கெட் எகைன் கன்சால்டேட்டில் முடியறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு 70% மார்க்கெட் ஆப்ஷன் செல்லர் கண்ட்ரோலில் இருக்குது. 30% மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. 70-30 சினாரியோவில் தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நம்மளுக்கு அதுதான் சொல்லுது. இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 0.17%, 0.19% நாஸ்டாக்கு. டவு ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.17%, S&P 500 பார்த்தீங்கன்னா 0.28% பாசிட்டிவில் ஸ்லைட் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் +20 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் வைக்கிறேன். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம பல நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம், இந்த 500 to 600 பாயிண்ட்ஸில் தான் சேனல் பெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 24
400, மேலே வந்து 2400. இந்த பெல்ட்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் பர்டிகுலராக லாஸ்ட் ஒரு 10 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டாக இருக்குது. நம்ம இப்போ 15 மினிட்ஸில் லெவல்ஸை மார்க் பண்ணலாம். லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் 24,575 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், 520 செகண்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், லாஸ்ட் ஸ்டாப் 24,557. இன்கேஸ் இதுவும் பிரேக் ஆனால் இந்த டவுன் சைடில் வர ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் சைடில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆக போகிறது இன்றைக்கி இன்ட்ராடே ஹை தான், 2440 சொல்லியிருக்கேன், 2460 வரைக்கும் இருக்குது. ஒரே நிமிஷம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், 2460 வரைக்கும் இருக்குது. ஒன்ஸ் 24,760 பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் பண்ணிவிட்டு 24,730 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் 24,880. இது இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் செல் ஆன் ரைஸ் வந்ததுக்கப்புறம் இந்த லெவலில் தான் மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருந்துச்சு. ரிஜெக்ஷன் ஆகி மார்க்கெட் ஃபால் ஆச்சு. திருப்பி அந்த இடத்துல வரும்போது ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டெயின் ஆனால் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 25,000. இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் லைன் ஃபாலிங் வெஜ் ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ஃபாலிங் வெஜ் ட்ரெண்ட் லைனில் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் டவுன் சைட் ட்ரெண்ட் லைனோட இது சப்போர்ட் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மார்க்கெட்டை பாருங்கள். 24,660 கீழே 24,550 இந்த 90 பாயிண்ட்ஸ்குள்ளே இல்லை 100 பாயிண்ட்ஸ்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இன்றைக்கி எப்படி கன்சால்டேட் ஆகுதோ அதே மாதிரி தான் கன்சால்டேட் ஆகும். வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் லோ ப்ரைஸில் இருக்கும்போது ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா 10 to 15 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த ஜோன் வந்து கன்சால்டேஷன் ஜோன். 24,660க்கு மேலே கேண்டில் வந்து பிரேக் ஆகி சப்ஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா இந்த 730 to 740 ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கும், 800 செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த லெவல் வரைக்கும் இங்கே ஒரு கால் ஆப்ஷன் சைடு அட்டன் பண்ணலாம். எகைன் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். இந்த மேஜர் லெவலில் இன்கேஸ் மார்க்கெட்டு ரேராக இருக்கும்போது தான் ட்ரெண்டிங் ஆகும். ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தால் தான் இந்த 880 to 900 லெவலுக்குள்ளே பிரேக் அவுட் ஆகி ரீட்டஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தால் தான் ஒரு பவர்ஃபுல்லாக இங்கே ஒரு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு புட் ஆப்ஷன் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா இமீடியட்டாக டவுன் சைடில் இருக்கனால சப்போர்ட் எடுக்கும், போனாலும் விக்கு வந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா 520 பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு மொமெண்டம் ட்ரேட் புட் ஆப்ஷன் சைடில் எடுக்கலாம். மீதி இன்பிட்வீனில் ட்ரேட் ஆச்சுன்னா ப்ரீமியம் ஓப்பன் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸில் வச்சு எங்கே மல்டிபிள் டைம் சப்போர்ட் எடுத்திருக்கோம் அங்கே வந்து ஒரு கால் ஆப்ஷன், எங்கே மல்டிபிள் டைம் ரிஜெக்ட் ஆகிருக்கும் அங்கே வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் அப்படி மட்டும் தான் ட்ரேட் பண்ண முடியும். இந்த ஏரியாவில் ட்ரேட் பண்ணால் தான் ஒரு மொமெண்டமாக ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். மார்னிங்கே ப்ரீமியம் டிகே ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுங்கள். மார்னிங் ப்ரீமியம் சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்பைக் வர ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா தான் ப்ரீமியம் பொறுத்து தான் ட்ரெண்டு பிடிக்கலாமா வேணாமான்னு இருக்கும். இது மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். நிறைய பேர்த்த நோட்ஸ் எழுதி வச்சுக்கும் சொல்லியிருக்கோம். எழுதி வச்சுருக்கவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்க்க வேணாம். ஜஸ்ட் 1 hour டைம் ஃப்ரேமில் பேங்க் நிஃப்டி இன்னுமே இந்த புல்லிஷ் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் இருக்குது. மேலே வந்து 56,000 55,900 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டை சொல்கிறேன். 25,500 400 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பிரேக் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் சப்போர்ட் 55,100 சப்போர்ட். 500 ஒரு சப்போர்ட் இருக்குது, 400 ஒரு சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் வர 200 ஒரு சப்போர்ட் இருக்குது, 100 சப்போர்ட். எவ்ரி 100 பாயிண்ட்ஸ் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அப் சைடில் இந்த 700க்கு மேலே லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் க்ளோசிங் வரல. இந்த 700க்கு மேலே 800 மேலே 700 பிரேக் ஆகி 800க்குள்ளே 700 to 800க்குள்ளே சப்ஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு சப்போர்ட்டில் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா 900 56,000 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட். 500 to 400 பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட். இது மட்டும் தான் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ப்ரீமியம் ரொம்ப ஸ்லோவாக ட்ரேட் ஆகுது பேங்க் நிஃப்டியில். நிறைய பேர் பேங்க் நிஃப்டியே அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்ம பேங்க் நிஃப்டி வாட்ச் பண்ணால் 100 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ணலாம். இப்போ வந்து ப்ரீமியம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் ஆகல. மேபி இந்த ஃப்ரைடேலேருந்து மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்படி நம்ம வாட்ச் பண்ணி இந்த லெவலில் சப்ஸ்டெயின் ஆகுதுன்னு எடுத்தால் தான் கால் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம், புட் ஆப்ஷன் சைடில் ஒரு மொமெண்டம். 55,700 to 500 இந்த 200 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணணும்.
இதுதான் பேங்க் நிஃப்டியில் இருக்க சினாரியோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தோன்னே வீடியோ கட் பண்ணிட்டு போகிறீங்க. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ்லாம் பார்க்கறனால என்ன ஆகும்னா ஃபியூச்சரில் நம்ம திருப்பி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் செகண்ட் ஆஃப் மீன்ஸ் நான் சொல்கிறது ஒரு மந்தில் பாதி ஆஃப் அப்புறம் ப்ரீமியம் 500 600 இருக்கும். அப்போ நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா 100 பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். அதே மாதிரி 60 to 70 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் எடுக்கலாம். அதனால் பேங்க் நிஃப்டியும் சைட் பை சைடாக நோட் பண்ணிட்டு வந்தால் தான் எப்படி மார்க்கெட் ஒர்க் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியம். இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் பேங்க் நிஃப்டி தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் இருக்குது. அது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா நம்ம நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் கொஞ்சம் ரெக்கவரி ஆச்சு, ஹெச்டிஎஃப்சி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு, கூட ஐசிஐசி சப்போர்ட் பண்ணால நம்மளோட நிஃப்டி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஹையர் லெவலில் சப்ஸ்டைன் ஆகிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் 2 லெவல்ஸையும் பார்த்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தா தான் நம்ம மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.